தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். வங்கி கணக்கில் பொங்கல் பரிசு தொகை பரிசீலிக்க அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை ரூபாய் 1000 ரொக்கத்துடன் சேர்த்து முழு கரும்பு ஒன்றை வழங்கவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் தஞ்சை சுவாமிமலையைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் பொருட்களில் தமிழகத்தில் விளையும் பொருட்களை தமிழக விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்ய உத்தரவிட வேண்டும். பொங்கல் பரிசு தொகையான 1000 ரூபாயை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் வரவு வைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? கரும்பு கொள்முதலுக்கும் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தலாமே. அடுத்த ஆண்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும். பரிசு தொகையை வங்கி கணக்கில் வரவு வைப்பது குறித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். அமைச்சர்கள் மீதான வழக்கு பிப்ரவரி 5 முதல் ஹைகோர்ட் விசாரணை. அரசியல்வாதிகள் மீதான மறு ஆய்வு வழக்குகளை சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வருகிறார். இந்நிலையில் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீதான மறு ஆய்வு வழக்குகளில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தினசரி விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். அதேபோல் அமைச்சர் I பெரியசாமி மீதான வழக்கு பிப்ரவரி 12, 13ஆம் தேதிகளிலும், முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு பிப்ரவரி 19 முதல் 22ஆம் தேதி வரையிலும் விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் வழக்குகளால் மற்ற வழக்குகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த வழக்குகள் அனைத்தும் பிற்பகல் 3 மணிக்கு மேல் விசாரணை துவங்கும் என்றும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் விளக்கத்தை ஜனவரி 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிலளிக்க முடியாவிட்டால் எதுக்கு வழக்கு போடுறீங்க? சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஜூன் 14இல் அமலாக்கத்துறை கைது செய்தது. 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் இருக்கிறார். இவரது ஜாமீன் மனுவை சென்னை செஷன்ஸ் கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தள்ளுபடி செய்தன. உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கேட்பதால் கீழமை கோர்ட்டை நாடலாம் என சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது. அதன்படி சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் செந்தில் பாலாஜி 3வது முறையாக ஜாமீன் கேட்டிருந்தார். இன்று நீதிபதி அல்லி விசாரித்தார். மூத்த வக்கீல் வருவதால் விசாரணையை சிறிது நேரம் தள்ளி வைக்குமாறு அமலாக்கத்துறை கேட்டது நீதிபதி அதிருப்தியடைந்தார். ஏற்கனவே இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் இதுவரை செய்யவில்லை. பதிலளிக்க முடியவில்லை என்றால் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என்று காட்டமாக கேட்டார். அதன்பின் விசாரணை சிறிது நேரம் தள்ளி வைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை பதிலளித்தது. அதை ஏற்ற நீதிபதி விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ரூபாய் 6.64 லட்சம் கோடி முதலீடு ஈர்ப்பு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நேற்று துவங்கியது. முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். 50 நாடுகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட தொழில் பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர். முதல் நாளில் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. 2வது நிகழ்ச்சிகள் இன்று நடந்தன. 2 நாட்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மொத்தம் 26 அமர்வுகளில் 170க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் பேசினர். 2வது நாள் சிறப்பு விருந்தினராக மகேந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மகேந்திரா பங்கேற்றார். மாநாட்டில் மொத்தம் 5068 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக ஸ்டாலின் கூறினார். இதன் மூலம் 6.64 லட்சம் கோடி முதலீடு கிடைத்துள்ளது. நேரடியாக 14 லட்சம் பேருக்கும், மறைமுகமாக 12 லட்சம் பேருக்கும் வேலை கிடைக்கும். தொழில்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு கூறப்படும். இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும். நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன். உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமா அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன்.
எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணமா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு என்ற வகையில் 14,54,712 நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் 12,35,945 நபர்களுக்கும் என மொத்தம் 26,90,657 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஏரியே உடைந்தது, 5 கிராமங்களை சூழ்ந்தது வெள்ளம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கந்தாடு கிராமத்தில் தொடர் மழையால் ஏரி உடைந்தது. இதனால் மண்டகப்பட்டு, புதுப்பேட்டை, காணிமேடு, அகரம், சூனாம்பேடு ஆகிய கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெல், உளுந்து, கடலை நீரில் மூழ்கின. காணிமேடு முதல் சூனாம்பேடு வரை 4 கிலோமீட்டர் சாலை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். குடிக்க கூட தண்ணி இல்லாத வீட்டெல்லாம் வந்து ரொம்புது. சாப்பாடு கூட செய்ய முடியல. சாப்பாடு கூட இல்லாத பட்டினி கிடக்குறோம். ஏன் கிடக்குறோம் நாங்க? எங்களுக்கு ஒரு வழியா கொடுமா சொல்லலாம். ஃபுல்லா புடிச்சிச்சு மழை. பம்பு செட்டு எல்லாம் சாஞ்சி ஓடி போச்சு வெள்ளத்துல போய். அப்படியே மழை வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. பார்த்தா தார்பாய் கிருபாய் எல்லாம் வாங்கி ஓடி போச்சு. என்ன பயிர் வச்சிருந்தீங்க? தர்பூசணி, கிர்னி, மல்லாட்டை. ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே கிடையாது. போக முடியலங்க. நாங்க எப்படிங்க பயிர்ப்போம்? கருங்காருக்கு எப்படிங்க நாங்க சொல்லுவோம்? இந்த மாதிரி தண்ணியில நாங்க எப்படியா போக முடியும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான் சார். இப்ப விவசாயம் இப்ப இது மாதிரி தண்ணி போனதால மல்லாட்டை போட்டிருக்கோம், நெல்லு நட்டுருக்கோம், தர்பூசணி நட்டுருக்கோம். எந்த இதுவுமே எதுவுமே வராது சார். இதுக்கு மேல இந்த இவ்வளவு தண்ணி போனா எந்த பயிரும் நடக்கும்? எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். அந்த விவசாயமே சுத்தமா போயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாமே வேர்க்கடலை போடுறோம். வந்துடும். கால்நடை தான் சார் எங்களுக்கு. கால்நடை விவசாயம் தான். இப்ப கால்நடை எல்லாம் மேயவும் இடம் கிடையாது. அதுங்களை இந்த தண்ணியில வச்சு நாங்க என்ன பண்றதுக்கு போல தண்ணி வந்ததுன்னா ஊருல ஒரு நாள் மழை, ஒரே நாள் மழை சார். ஒரு நைட்டு மழைக்கு இவ்வளவு பாதிப்பு எங்களுக்கு. எந்த ஏரி உடச்சிச்சு? கந்தாடு ஏரி உடச்சிச்சு சார். கந்தாடு, ஆலத்தூர். எத்தனை கிராமம் தண்ணி போகுது? 5 கிராமம் சார் சுத்துப்பட்டுல. இப்ப நாங்க காணிமேடு, மண்டகப்பட்டு, புதுப்பேட்டை, அந்தாண்ட அகரம், அதுக்கு அந்தாண்ட சூனாமேடுன்ற ஊர் சார். எல்லாமே போயிடுச்சு. வீடுங்கெல்லாம் இப்ப எப்படி? வீட்டுக்குள்ள தண்ணி போற கண்டிஷன் சார். இன்னும் கொஞ்சம் தான் சார் வீட்டுக்குள்ள தண்ணி போவ. கால்நடை எல்லாம் அப்படியே இடுப்பளவு தண்ணியில நிக்கிறாங்க. அதிகாரிங்க வந்து பார்த்தாங்களா? அதிகாரிங்க வந்தாங்க சார். வந்தாங்க, ரோட்ல நின்னாங்க, போட்டோ எடுத்தாங்க, போயிட்டாங்க. எங்களுக்கு கூட்டு என்ன ஏதுன்னு கேட்கல சார். பயிர் வச்சதெல்லாம் போயிடுது. நஷ்டமா. தர்பூசணி போட்டோம், மல்லாட்டை போட்டோம், நெல்லி நட்டோம், எல்லாம் போட்டு இன்னைக்கு அனாமத்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிக்கிறது. 40 ஏக்கருக்கு மேல போட்டு மல்லாட்டை போட்டிருக்கோம். எல்லாமே போயிடுச்சு. நாங்க என்ன பண்றது? திருப்பி பயிர் வைக்க வழி இல்லாத நிக்கிறோம். வருஷம் இப்பதான் சார் நடக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு அண்ணாண்ட இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அச்சரபாக்கத்துல இருந்து அந்த தண்ணி கூட ஓங்கூர் ஆத்து வழியா தான் சார் வந்தாகணும். வருஷம் நாங்க ஜனவரி பிறந்தாதான் நாங்க பயிர் வைப்போம். இங்க எங்களுக்கு கீழே உப்பு தண்ணி போர் போட்ட அந்த ஆத்தை நம்பி தான் நாங்க பயிர் வைக்கிறோம். ஜனவரி பிறந்தா நாங்க பயிர் வைப்போம். இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு வேர்க்கடலாம் போட்டோம் சார். வேர்க்கடலாம் போட்டோம், நெல் நட்டுட்டோம். எல்லாமே இந்த பக்கம் பார்த்தா 100 ஏக்கர் எங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம் தான் சார் எங்களுக்கு நிலமே. அந்த நிலத்துல கொஞ்சம் எல்லாம் பயிர் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூரா தண்ணி போகுது. எங்களுக்கு திருப்பி பயிர் வைக்க எங்களுக்கு அந்த வழி இல்லை சார்.
நாங்கள் அதிகாரிங்க பார்த்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணாதான் சார் நாங்கள் வருஷம் இப்படி தான் சார் விட்டுட்டு வராங்க எடுத்துன்னு போகிறாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் ஒன்றும் நிவாரணம் கிடைக்கிறது இல்லை சார். கொட்டும் மழையில் நனைந்தபடி இடம் மாற்றப்பட்ட நோயாளிகள். செங்கல்பட்டில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து மழை பெய்கிறது. பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். செய்யூரில் அரசு மருத்துவமனைக்குள் வெள்ளம் புகுந்தது. முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அட்மிட் ஆகியிருந்த நோயாளிகள் கொட்டும் மழையில் செங்கல்பட்டு மதுராந்தகம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். பள்ளமான இடத்தில் மருத்துவமனை உள்ளது. இங்குள்ள ரோடு புதுப்பிக்கப்படாததால் மழைநீர் தேங்க இன்னும் வசதியாகிவிட்டதாக நோயாளிகள் கூறுகின்றனர். தண்ணீர் வெளியேற்றும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மாமூல் கேட்கும் திமுக பிரமுகர் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் புகார். திருப்பூரில் அரசு கேபிள் விநியோக அலுவலராக இருப்பவர் கல்பனா. அவரது கணவர் சூர்யா திமுகவைச் சேர்ந்தவர். இவர்கள் மீது கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்கத்தினர் கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சூர்யா மாதம் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் புகாரில் கூறியுள்ளனர். இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூரில் கல்பனா என்பவர் டிஎஸ்டியாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் அவருக்கு பதிலாக அவரது கணவர் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அரசு அலுவலகத்தில் அவர் அத்துமீறலாக ஆபரேட்டர்களிடம் நடந்து கொண்டு ஒவ்வொரு ஆபரேட்டரும் மாதம் மாமூல் கொடுக்க வேண்டும் என்று ஆபரேட்டர்கள் எல்லாமே மிரட்டுகிறார். அது இல்லாத பட்சத்தில் உங்கள் ஆபரேட்டர் உங்கள் பகுதியில் புதிய ஒருவருக்கு லைன் கொடுத்து உங்களது இணைப்புகளை எல்லாம் சேதப்படுத்துவேன் என்று மிரட்டுகிறார். இந்த மாதிரியான மிரட்டல் போக்கிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் இன்றைய தினம் தாசில்தாரிடமும் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். என்னது 1000 ரூபாய் வராதா? 400 பேர் கதி என்னாச்சு? திருப்பூர் எஸ்பி காலனி ரேஷன் கடையில் பொங்கல் பரிசுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. ரேஷன் கார்டு வைத்திருந்த 400க்கும் மேற்பட்டோர் பெயர் பட்டியலில் இல்லை. அதிர்ச்சி அடைந்த மக்கள் ரேஷன் கடை ஊழியரிடம் கேட்டுள்ளனர். நீங்க எல்லாரும் வருமான வரி கட்டுறீங்க, அதனால இல்ல என்றாராம். கொதித்து போன மக்கள் சாலை மறியல் செய்தனர். நாங்கெல்லாம் தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம், எங்களை பார்த்தா ஐடி கட்டுறவங்க மாதிரியா தெரியுது என ஆவேசமாக கேட்டனர். தொகுதியில அந்தந்த பகுதியில வந்து டோக்கன் கொடுக்க சொன்னாங்க. ஏன் இந்த வயசானவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க? ஏன் வயசானவங்க எல்லாம் இப்படி வந்து இந்த 1000 ரூபாய்க்காக இங்க வந்து இப்படி நிக்க வச்சிருக்காங்க? ஏன் கொடுக்கல? ஏன் வீடு வீடா வந்து எங்கேயுமே நீங்க அலைய வேண்டாம், அவங்க வீட்டுல உங்க டோக்கன் பிரகாரம் தரதா சொன்னாங்க. ஏன் வரல? எனக்கு கிடைக்கல. நான் கூலி தொழில் வேலைக்கு போறவங்க தான். இப்ப பொங்கல் பரிசு கேட்டா எனக்கு இதையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த கார்டு நாங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறது? இது நாங்க எல்லாமே திருப்பி கொடுத்துறோம் கவர்மெண்ட்டுக்கேவோ. இது எங்களுக்கு தேவையே இல்லை. ஒரு இதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அரிசி மட்டும் உழுது அரிசியை வாங்குறதுக்கு மட்டும் நாங்க எதுக்கு இந்த கார்டை வச்சுக்கிட்டு நாங்க திருப்பி கொடுத்துறோம். எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்னா வாங்க சார். இங்கே வந்து 1500 கார்டு இருக்குதுங்க. இதில் வந்து நேற்று கேட்டவங்களுக்கு வந்து 1000 ரூபா பணம் வரவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நோட்டீஸ் போட்டு 400 கார்டை வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் ஐடி ஃபைல் பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க யாருமே நாங்கள் ஐடி ஃபைல் பண்ணல சார். அன்றாட வேலைக்கு போகிறவங்க எங்களோட ஒவ்வொரு உரிமையும் 1000 ரூபா பணம் வர்றதுக்கு உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. 1000 ரூபா பணம் வர்றதுக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொங்கல் தொகையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு உரிமையும் எங்களை பறிச்சுக்கிட்டே இருந்தா நாங்கள் இந்த ஊர்ல தான் இருப்போமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியறது இல்லைங்க. எங்களுக்கு வந்து எங்களோட ரைட்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் எங்களோட கார்டை வந்து வராதுன்னு சொல்லி இது போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும். இந்த அம்மால ஐடி ஃபைல் பண்றாங்களா சார்? நாங்களும் ஐடி ஃபைல் பண்றதில்ல. டெய்லியும் அன்றாடம் வேலைக்கு போறவங்க. இவங்க வீட்டில் 2 லேடிஸ் மட்டும்தான், ஒரு பொன் குழந்தை இருக்கு. இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வேலை செய்யறாங்க. இவங்களுக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு
ஏன் எல்லாருமே 400 கார்டு ஓடுது, எதுக்கு அவங்க கொடுக்கலைங்கிறது வந்து எங்களுக்கு ரீசன் தெரியணும். 400 கார்டு இங்க இருக்கு, அத்தனை 400 கார்டும் ஐடி ஃபைல் பண்றவங்கல்ல, அன்றாட வேலைக்கு போறவங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஐடி ஃபைல் பண்றவங்கல இருந்து வீடு சொந்த வீடு வச்சிருக்காங்க அத்தனை பேத்துக்குமே அமௌண்ட் வந்திருக்கு. அப்ப நீங்க அதை பிரிச்சு பார்த்து உங்களால போட முடியலன்னா நீங்க எதுக்கு தொகை கொடுக்குறீங்க? கொடுக்காம இருக்கல, இலவச தொகை கேட்கிறோமா? உங்களால இந்த சிஸ்டம்ல வந்து உங்களை பார்க்க தெரியாதா? எங்களை சொல்றீங்க ஐடி ஃபைல் பண்றோம்னு, அப்ப ஐடி ஃபைல் பண்றவங்கள உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு என் புருஷனும் இல்லை, என் மகனும் இல்லை. நான் என் மருமக ஒரு ஆளுதான் வேலைக்கு போகுது, அதை வச்சு வாடகை கொடுக்குறோம். ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணையும் படிக்க வைக்கணும். அந்த வீட்டில் தானே இப்போ இருக்கேன். அந்த அம்மா என் மருமக சம்பாதிச்சாச்சே வாடகை கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வேற எந்த வருமானமும் கிடையாது. எங்கள் பென்ஷன் பணமும் நாங்கள் வாங்கல, எந்ததும் கிடையாது, எந்ததும் கிடையாது. நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். இதே நம்மளுக்கு இந்த பணமும் 1000 ரூபா பணம் என் மருமகளுக்கும் வரல, எந்ததும் கிடையாது. நாங்கள் ஒரு பொம்பை அவன் மருமக மட்டும்தான் வேலை செய்யுது. வாரமெல்லாம் 2000க்கு வேலை செஞ்சா இருங்க வாரமெல்லாம் 2000க்கு தான் வேலை செய்யுது. நானும் வீட்டில் உட்காந்துருக்கோம்.